அதே இத்ரீஸ் காயல்பட்டினம் அவர் தான் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, புகாரியில் 5588வது ஹதீஸில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுத்பா உரை நிகழ்த்தியதாக வருகிறது. அதில் அவர் சொன்னதாக ஒருவரது சொத்தில் அவரது பெற்றோரோ மக்களோ இல்லாமல் சகோதரன் இருக்கும்போது அவரின் பாட்டனாருக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும், ஒரு விஷயம். ரெண்டாவது, கலாலா என்றால் என்ன என்று விஷயம். மூணாவது, வட்டியின் சில வகைகள் குறித்த சட்டம். இந்த மூணையும் சொல்லிட்டு உமர் சொல்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 விஷயங்கள் குறித்து தெளிவான முடிவை நமக்கு எடுத்துரைத்து விட்டு நம்மை பிரிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என நான் விரும்பியதுண்டுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுத்பா உரை நிகழ்த்துறார். மக்களுக்கு உரை நிகழ்த்தையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், வட்டியுடைய சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தாமல் போயிட்டாங்க, அதையும் தெளிவுபடுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கலாலாங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தாமல் போயிட்டாங்க, அதையும் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். அதே மாதிரி பாட்டனாருக்குடைய சொத்து சம்பந்தமாக அது எப்படி வாரிசு உரிமை என்பதை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தாமல் போயிட்டாங்க. இந்த 3 விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தால் மிக நன்றாக இருக்குமே என்று நான் நினைத்தேன் அப்படின்னு உமர் அவர்கள் ஹுத்பாவில் மக்கள் மத்தியில் பேசுகிறார். இது புகாரியில் 5588வது 5588 ஹதீஸில் வருகிறது. அப்போ இதை சொல்லிவிட்டு அவர் கேள்வி கேட்குற இத்ரீஸ் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், 5:3 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாத்தையும் நிறைவு செஞ்சிட்டேன்னு அல்லாஹ் சொல்கிறான். உமர் என்ன செய்கிறாருன்னா 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தலைங்கிறார். எல்லாத்தையும் நிறைவுபடுத்திட்டேன்னு 5:3 வசனம் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் நான் முழுமைப்படுத்தி விட்டேன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது இந்த 3 விஷயங்களே ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் கேட்குறாரு என்பது தான் என்ன செய்கிறது அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்வியில் அந்த வசனத்திலே உங்களுக்கு பதில் இருக்குது. அந்த நீங்கள் சொன்ன வசனம் இருக்குல்ல, அதான் அதுக்கு பதில். உமர் அப்படி சொல்லியிருக்காரே தவிர அப்படி முழுமைப்படுத்தப்படாமையெல்லாம் இருக்கலை. அவர் சொன்ன 3 விஷயமுமே தெளிவாக மார்க்கத்தில் இருக்கிறது. வட்டியை பற்றி என்னத்தை தெளிவுபடுத்தாமல் போயிட்டாங்க. வட்டியை பற்றி ஏதாவது என்ன செய்கிறாங்க, இன்னம ரிபா ஃபின் நசியத்தி, கொடுக்குற கடனுக்கு ஆதாயம் அடைவதற்கு பேர் தான் வட்டின்னு ஒத்த வரையில் வட்டிக்கு இலக்கணம் சொல்லியாச்சு. எதை வட்டியில் சேர்க்கிறதா இருந்தாலும் வட்டியில் சேர்க்காதா இருந்தாலும் இந்த இலக்கணத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறலாம். எந்த குழப்பமும் வட்டி சம்மந்தமாக கிடையாது. இவருக்கு விளங்கலை. இப்போ உமர் அவர்களுக்கு என்ன செய்யலை, அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வட்டியை தெளிவில்லைன்னு நினைக்கிறார். அது என்னன்னு அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா நான் இன்றைக்கி சொல்லுவேன் தெளிவாக தான் இருக்குதுன்னு சொல்லி. அதனால் உமர் தான் தெளிவாக இல்லைன்னு சொல்லியிருக்காரே தவிர தெளிவாக தான் இருக்கிறது. அது மாதிரி கலாலாண்டா வாரிசு இல்லாத சொத்து இருக்குல்ல, சகோதரன் சகோதரி இருக்கிறாங்க, பிள்ளைகள் தாய் பெற்றோர்லாம் இல்லாத சொத்து, அந்த சொத்துடைய சட்டம் என்னன்னு தெளிவுபடுத்தலைங்கிறாரு. அதுவும் தெளிவாக தான் இருக்குது. பாட்டனாருக்கு என்ன பங்குங்கிறத ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தலைங்க. ஏன் பாட்டனாருக்கு ஏன் தெளிவுபடுத்தணும்? தகப்பனுடைய இடத்துல பாட்டனார் வருவார். தகப்பன் இறந்துட்டாருன்னு சொன்னால் பாட்டனார் தகப்பன் இடத்துல இருப்பாருன்னு எல்லா அறிஞர்களும் ஒழுங்காக தான் புரிஞ்சிருக்கிறாங்க. எல்லா சகாபாக்களும் ஒழுங்காக ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 விஷயமும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் விளங்காமல் அப்படி இருந்திருக்கிறாரு. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அறிஞர்கள் இவருக்கு மறுப்பு கொடுக்குறாங்க. உமர் அவர்கள் சொன்னது சரியில்லை. ஏன்னு கேட்டால், எதை தெளிவு இல்லைங்கிறாரோ எல்லாம் அது தெளிவாக தான் இருக்குது. பாட்டனாருக்கு என்ன பங்கு என்பது தெளிவு இல்லைங்கிறார். தெளிவாக இருக்கான்னு கேட்டால் இருக்குது. என்ன தெளிவாக இருக்குது, பேரன் ஒரு ஆளுக்கு மகன் இல்லாமல் பேரன் இருக்கான். அந்த பேரன் எந்த இடத்துக்கு வருவான், பாப்பா இடத்துக்கு வந்துடுவான்ல, மகன் இடத்துக்கு வந்துடுவான்ல. மகன் இருக்கும்போது பேரன் இருந்தால் பேரனுக்கு கிடைக்காது. மகன் இறந்து போயிட்டார், பேரன் தான் இருக்கார். அப்போ என்ன கிடைக்கும், பேரன் அந்த மகன் இடத்துல வந்துடுவார். அதே மாதிரி தான் தகப்பன் இருக்கும்போது தாத்தாவுக்கு ஒன்றும் கிடைக்காது. தகப்பன் இறந்துட்டான், இப்போ தாத்தா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதில் என்ன உங்களுக்கு குழப்பம் இருக்குது? பாட்டனார் விஷயத்தை தனியாக அதுக்கு தெளிவுபடுத்தலைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒன்று தெளிவாக தான் இருக்குது. அதே மாதிரி
வட்டி விஷயம், அதாவது வட்டி விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் கலாலா, அடுத்து கலாலா விஷயத்தை தெளிவுபடுத்துகிற கலாலாண்டா யாருன்னு கேட்டால், யாருக்கு தகப்பனாரும் பிள்ளைகளும் இல்லையோ அவங்களுக்கு தான் தலாலான்னு சொல்கிறாங்க. இந்த கலாலாவுக்கு என்ன சட்டம் என்பது குர்ஆனிலே தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்குது, தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அது விளங்க பத்தலன்னு சொல்கிறார். அப்போ உமர் அவர்கள் தப்பாக சொல்லியிருக்காரே தவிர அந்த 3 விஷயமுமே தெளிவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டு, வட்டினா என்னன்னு மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இவருக்கு எதை விளங்காமல் இருந்திருக்கிறது, இவருக்கு இது விளங்காமல் இருந்த மாதிரி இன்னும் பலருக்கு பலது விளங்காமல் இருந்திருக்கிறது. அப்படி எடுத்துக்கணுமே தவிர அது உமருடைய தனிப்பட்ட கூற்று, அவருடைய புரிதலில் ஏற்பட்ட ஒரு பிழை தானே தவிர அல்லாஹ்வுடைய மார்க்கம் முழுமையாகலன்னு அல்லாஹ்வுடைய ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், அவர் விளங்குனது சொல்கிறார், அவ்வளோதான்.